அதுபோல வீரகேசரி பத்திரிகையின் முதற் பக்கத்திலும் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. பஸ் கட்டணங்கள் 12.9% அதிகரிப்பு, ஆரம்ப கட்டணம் ரூபாய் 30. தனியார் பேருந்து சேவை இன்று வழமைக்கு திரும்பும் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். இன்றைய சிங்கள நாளிதழ்களிலும் அது குறித்த தகவல்கள் பிரதானமான செய்திகளாக பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணலாம். அருண பத்திரிகை பிரதான தலைப்புச் செய்தியாக தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பஸ் காஸ்து இகலட்ட என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். திவைன பத்திரிகையும் அதனை பிரதானமாக தந்திருக்கிறது. பஸ் காஸ்து நகி என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அதனுடைய மாற்றங்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். எரிபொருள் விலையேற்றத்தை தொடர்ந்து பேருந்து கட்டணம் 12.9% அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கமைய ஆரம்ப கட்டணம் ரூபாவால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. புதிய கட்டண திருத்தம் நேற்று திங்கட்கிழமை முதல் அமலுக்கு வருவதான தகவலையும் நாங்கள் இன்றைய தினம் பிரதானமாக காணக்கூடியதாக இருக்கிறது. இதற்கமைய ஆரம்ப கட்டணம் ரூபாவினாலும் இறுதி கட்டணம் 260 ரூபாவினாலும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. புதிய கட்டண திருத்தத்துக்கு அமைவாக ஆரம்ப கட்டணம் ரூபாவாகவும் இறுதி கட்டணம் 2422 ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அனுமதி அளிக்கப்பட்ட கட்டண தரப்படுத்தலுக்கு அமைவாக பயணிகளிடமிருந்து கட்டணம் அறவிடுமாறு தனியார் பேருந்து நடத்துனர்களிடம் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவுறுத்தியிருக்கின்ற நிலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற கட்டணத்துக்கு மாறாக அதிக கட்டணம் அறவிட்டால் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஆணைக்குழு அறிவுறுத்தல் விடுத்திருக்கிறது. அனுமதி அளிக்கப்பட்ட கட்டணத்துக்கு மாறாக அதிக கட்டணம் அறவிட்டால் 1955 என்ற துரித தொலைபேசி இலக்கம் மற்றும் 071259555 என்ற வாட்ஸ்அப் இலக்கம் ஊடாக முறைப்பாடு அளிக்குமாறு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறது. கட்டணம் அதிகரிக்கப்பட்டதை தொடர்ந்து தனியார் பேருந்துகள் இன்று வழமை போல் சேவையில் ஈடுபடும் என தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்திருக்கின்றார். எரிபொருள் விலையேற்றத்திற்கு அமைய பேருந்து கட்டணத்தை 15% அதிகரிக்குமாறு வலியுறுத்தி தனியார் பேருந்து சாரதிகள் நேற்றைய தினம் சேவையிலிருந்து விலகியதால் பொது பயணிகள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு உள்ளாகியிருந்தார்கள். தமது அறிவுறுத்தல்களுக்கு அமைய 90% பேருந்துகள் சேவையில் ஈடுபடவில்லை. இது பணி புறக்கணிப்பல்ல என தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர் கெமுனு விஜயரத்ன குறிப்பிட்டிருந்தார். பேருந்து கட்டணத்தை 15% அதிகரிக்குமாறு வலியுறுத்தி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் முன்வைத்த கோரிக்கையை கருத்தில் கொண்டு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு எரிபொருள் செலவு உட்பட கட்டண திருத்த கொள்கையை முன்னிலைப்படுத்தி கட்டண திருத்தம் தொடர்பான யோசனையை போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவிடம் கையளித்திருந்தது. கட்டண திருத்தம் தொடர்பில் ஆணைக்குழு தயாரித்த அறிக்கையை போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நேற்று ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் சமர்ப்பித்திருந்தார். இதன்போது கட்டண திருத்தம் குறித்து விரிவாக ஆராயப்பட்டு 12.9% கட்டணத்தை அதிகரிக்க அமைச்சரவை அனுமதி அளித்திருப்பதான தகவலையே நாங்கள் பிரதானமான செய்தியாக காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போலவே முச்சக்கர வண்டிகளுடைய கட்டணமும் அதிகரிக்கப்பட்டிருப்பதான தகவலையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதானமாக பிரசுரித்திருக்கின்றன. வீரகேசரி பத்திரிகை முதல் பக்கத்தில் அதனை தந்திருக்கிறது. முச்சக்கர வண்டி கட்டணங்கள் 10% அதிகரிப்பு என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். அருண பத்திரிகையும் அதனை தந்திருக்கிறது. திரிவில் காஸ்து ருப்பியால் தாய்கிங் வெடிவை என்பதாக அதற்கு தலைப்பு தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே எரிபொருள் விலையேற்றத்தை தொடர்ந்து பேருந்து கட்டணமும் முச்சக்கர வண்டி சேவை கட்டணம் மற்றும் பான் மற்றும் பேக்கரி உற்பத்திகளுடைய விலைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. எரிபொருள் விலையேற்றத்திற்கு இணையாக பொருட்கள் மற்றும் சேவை கட்டணம் சடுதியாக உயர்வடைந்துள்ளமை குறித்து பொதுமக்கள் கடும் விசனத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். எரிபொருள் மற்றும் மூலப்பொருட்களுடைய விலைகள் அதிகரிக்கப்படும் போது உற்பத்திகளுடைய விற்பனை விலையும் அதிகரிக்கப்படும். ஆனால் மூலப்பொருட்களுடைய விலைகள் குறைவடைந்தாலும் பொருட்களின் விற்பனை விலை குறைவடைவதில்லை என்று பொதுமக்கள் கடும் அதிருப்தியை வெளியிட்டிருப்பதையும் இன்று தினம் பத்திரிகைகள் பிரதானமாக சுட்டிக்காட்டியிருக்கின்றன. அந்த வகையில் எரிபொருள் விலையேற்றத்துக்கு அமைய 1 கிலோமீட்டருக்கான முச்சக்கர வண்டி கட்டணத்தை 10 ரூபாவினால் அதிகரிப்பதற்கு மேல் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை தீர்மானித்திருக்கிறது. அதற்கமைய அதன் ஆரம்ப புதிய கட்டணம் 110 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 2வது கிலோமீட்டருக்காக இதுவரை 85 ரூபாவாக காணப்பட்ட கட்டணம் 90 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது.